அவனை உசுப்பா உசுப்பாச்சு. இறைவா இறைவா, என்னைய பாம்பு பள்ளி பூச்சி இருக்க நரகத்தில் நீ போட்டுறாத இறைவா. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை படைச்சேன்ல, நீங்க என்ன எனக்கு கைமாறு செஞ்ச அப்படி கேட்டியா? இறைவா 3 மணிக்கு எந்திரிச்சு அலாரம் வச்சு நான் உன்னை வணங்கினேன். அது மட்டும் இல்ல, தினந்தோறும் 5:30 மணி, 1 மணி, சாயந்தரம் 5 மணி, 6:30 மணி, 8 மணி, தினந்தோறும் ஒரு வக்து தவறாம நான் தொழுதேன். இஸ் இட்? பரவாயில்லையே, என்ன லேசா மைண்ட் ஆசிலேஷன் பண்ற மாதிரி இருக்கே. அது மட்டுமா இறைவன், வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா ரொம்ப பயபக்தியோட உன்னைய சொல்வேன். மேல அதோட இல்ல, இன்னும் கேளு இறைவா, இன்னும் கேளு. பெருநாள்லாம் வருது இல்ல? ஆமா, அப்போலாம் காலையில குளிச்சுட்டு போறவன் அந்த மாஸ்க்ல அங்கேதான் கிடப்பேன். சாயந்தர நேரத்துல வெளியே வரேன். அவ்வளவு பயபக்தியோட உன்னை தொழுதுகிட்டே இருப்பேன். என்னப்பா சொல்ற? என்னுடைய மாநிலம் இவ்வளவு ஒரு என் மேல ஒரு பிரியமா இருந்திருக்கேன். கடமையில தவறவே இல்லை. இறைவா, இன்னொன்னு சொல்றேன் கேளு. நீ சொல்லியிருந்தியே அந்த கடமையில முக்கியமான கடமை ஹஜ்ஜு. ஆமா, ஒண்ணு இல்ல, வீட்டுல இருந்த நகைய அடகு வச்சு செட்டியாட்ட கொண்டு 10 வட்டிக்கு அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கி நான் ஹஜ்ஜுக்கு போனேன். ஏப்பா, நான் என்ன கடமை அப்படிங்கறத உன்னிட்ட அடிப்படை வசதிகள்லாம் நிறைவேற்றிட்ட, அடிப்படை வசதி தான் உனக்கு பாசிபிலிட்டியா இருக்கு அப்படின்னா தானே உன்னை நான் ஹஜ்ஜுக்கே போய் சொன்னேன். இல்ல அக்கம் பக்கம் பூரா போயிட்டு உண்டியா காமிக்கிறான், தோலை உரசி பாக்குறேன். நாங்களாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோம், நல்லா ஹஜ்ஜு போயிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுறான். எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. எப்படியா இருந்தாலும் நம்ம வட்டிக்கு வாங்கினாலும், நகையை அடகு வச்சினாலும், செட்டியாட்ட அடகு வச்சினாலும் அந்த நம்ம ஹஜ்ஜை நிறைவேற்றுன்னு சொல்லி போயிட்டேன். அப்படியா? சரி, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சே, என்னாச்சு? கட்டி கொடுத்துட்டியா? அதுக்கு சேர்த்து வச்சுதான் நகை இறைவா, அதை கொண்டு செட்டியாட்ட கொண்டு வச்சுட்டு வந்தேன், வச்சுதான் போனேன். அப்புறம் அந்த புள்ள கல்யாணம் என்ன செய்யறது? திரும்ப பார்த்தேன், தொழில் சரியில்லை, நகையும் செட்டியாட்ட மூழ்கி போச்சு, வட்டி கட்ட முடியல, அசலும் கட்ட முடியல, அதோட போச்சு. என்னப்பா கடைசியா நான் இப்படி சொல்லவே இல்லையேப்பா. அடிப்படை விஷயங்களை பூர்த்தி பண்ணிட்டு நீ போ அப்படின்னு நான் சொன்னேன். அந்த புள்ள அதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அதுக்கெல்லாம் நீங்க மேல தோணிட்டில்ல, அதுக்கு மேல பொறுமை இல்லை எனக்கு ஒன்னு அங்கே வச்சிருக்கு. இந்த மாதிரி பண்ணினா சரி, ரைட்டு, ஓகே. இப்ப பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஏறக்குறைய கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அம்மா, அப்ப இதோட என்ன இருக்கு? என்ன சொர்க்கம் தானே? அப்படியா? பார்ட் 2 என்ன சொல்றேன்னு பார்ப்போம். இது திராஸ்ல பார்ட் 1, இதுல பார்ட் 2. பார்ட் 1ல நீ ஃபெயில் ஆகல, இருந்தாலும் பார்ட் 2 பத்தி நம்ம சந்திப்போம். என்ன இறைவா, பார்ட் 1 போதும்ல இறைவா, இன்னும் பார்ட் 2ன்னு வச்சிருக்க? விழுந்து முழங்கால் போட்டு உன்னை தொழுதுனா இறைவா. அதெல்லாம் இருக்கட்டும், பார்ட் 2 ஜம்ப் ஆகும். வாணியை வடிச்சுக்கிட்டு பசியால் துடிச்சு என் ரூபத்துல நிறைய பேரை உன்னோட அனுப்புனேன். யாருக்காவது நீ சாப்பாடு கொடுத்தியா? பசியால் துடிச்சு வரவங்களுக்கு. எப்ப நான் உழைச்சு நான் சாப்பிட போறேன், இது எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும்? இது என்ன கட்டாயமா? அப்படி சொல்றியா? சரி, உன் சொந்தக்காரன் நிறைய இருந்தாங்களே, அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சியா? அவன் எகிரிக்கிட்டு இருக்கான், சம்பாத்தியில ஏகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான், நான் ஏன் போய் அவனுக்கு உதவி செய்யணும்? இப்படி ஒரு கதை இருக்கா? சொந்தக்காரங்க உதவல, சரி ரைட்டு. உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருந்தாங்களே, உன்னை சேர்ந்து அவங்க உட்பி உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாம், அவளுக்காக உதவி செஞ்சியா? அவங்கெல்லாம் எங்கெங்க போயிட்டாங்க. அவங்கனால நான் இந்த நிலைக்கே வந்தேன், அவங்க சுத்தி விட்டு தானே இந்த நிலைக்கு வந்தேன். அதோட வேணா கதை முடிஞ்சு போச்சு, அவங்கனால தான் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு என்ன போய் உதவி சொல்றேன் நீ? பார்ட் 2ல எதையுமே நீ சந்திக்கல, அப்படித்தானே? ஆமா, அது எதுக்கு நான் அவங்களுக்கு உதவி செய்யணும்? சரி, பார்ட் 1ல பாஸ் பண்ணாலும் பார்ட் 2க்கு 0ல இருக்க. இறைவா ஒன்றும் இல்லை, இவனை தூக்கி கொதிக்கிற எண்ணெய் செடிக்கு தூக்கி போடுறான். இந்த வீடியோவில் பசியை பற்றி முக்கியமாக வீடியோ போட்டிருக்கேன் ஒழிய வேற யாரையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட போடல. அப்படின்னா எப்பவும் எனக்கு சுட்டு போட்டாலும் இந்த விஷயம் வராது. ஸோ இதுதான் உண்மை. யா இறைவா, ஏதாவது குறை இருந்தால் என்னை மன்னிச்சிடா இறைவா. யா அல்லாஹ்.